இனிமே காலையில என்ன சட்னி சாம்பார் செய்யலாம்னு யோசிக்கவே வேண்டாம். நான் சொல்ற மாதிரி இந்த ஹெல்த்தியான இட்லி பொடியை வீட்லயே ஈஸியா செஞ்சு வச்சாலே போதும். மாச கணக்குல இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். 2 இட்லி சாப்பிடுறவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாவை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி லைட்டா வறுத்து எடுத்துட்டு கூடவே 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு செவக்க வறுத்துட்டு இது கூடவே உடைச்ச கருப்புளுத்தம் பருப்பையும் செவக்க வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமா கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாவில காம்பெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை வறுத்து சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல முதல்ல காஞ்ச மிளகாவை லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு கூடவே வறுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜார்ல கொரகொரப்பா அரைச்சு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டு நான் இன்னைக்கு மினி இட்லி அவிச்சு எடுத்து ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு தாராளமா நல்லெண்ணெயை ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் இட்லி பொடியை தாராளமா தூவி இட்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உங்க வீட்லயே நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வேற என்ன ரெசிபி வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரெசிபிஸ்க்கு அற்புதாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க.